எல்லோருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024 ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி இன்றைய தினம் வியாழக்கிழமை. எனவே வியாழக்கிழமை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், கடந்த சில மாதத்திற்கு முன் பாலித்த ரங்கே பண்டார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். அதாவது தற்போது நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு தற்போதைய ஜனாதிபதியின் பதவி காலத்தையும் பாராளுமன்ற பதவி காலத்தையும் நீடிக்க வேண்டும் அல்லது தேர்தலை ஒரு வருடத்திற்கு அல்லது 2 வருடங்களுக்கு பிற்போட வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் அவரே நேற்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன அவர்களோடு சென்று தேர்தல் ஆணைக்குழுவிலே கேட்டார், விரைவாக ஜனாதிபதி தேர்தலை நடத்துங்கள் என்று. விரைவாக ஜனாதிபதி தேர்தலை நடத்துங்கள். ஐக்கிய தேசிய கட்சி தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை. அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை மிக விரைவாக நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார தெரிவித்தார். தேர்தல்கள் ஆணைக்குழுவினரை நேற்று ராஜகிரியவில் உள்ள அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலை எந்தளவு விரைவாக நடத்த முடியுமோ அந்தளவு விரைவாக நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராகவே போட்டியிடவிருக்கிறார். அதில் அனைவருக்கும் கலந்து கொள்ள வீரகேசரி பத்திரிகையின் 10ஆம் பக்கத்தில் அந்த செய்தி தொடர்கிறது. அதில் அனைவருக்கும் கலந்து கொள்ள முடியும். இப்படி இருக்கும்போது ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியோ தேசிய மக்கள் சக்தியோ எந்த வகையிலும் சவால் இல்லை. அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியோ அல்லது தேசிய மக்கள் சக்தியோ எந்த விதத்திலும் சவால் இல்லை. அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் விரைவாக தேர்தல் தோல்வியை பொறுப்பேற்க இருக்கின்றன. அதனாலேயே நாங்கள் விரைவாக தேர்தலை நடத்துமாறு தெரிவிக்க இங்கு வந்தோம். இடம்பெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வரலாற்று சாதனை வாக்குகளை பெற்றுக்கொண்டு வெற்றி பெறுவார். அதில் சந்தேகம் இல்லை. தேர்தல் பிற்போடுவதற்கு நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தேர்தலை பிற்போடுமாறு நீதிமன்றில் மனு தாக்கல் செய்தது எதிர்க்கட்சி தலைவருடன் இருப்பவராவார். சதி திட்டம் மேற்கொண்டு ரணில் விக்ரமசிங்க நெருக்கடிக்குள்ளாக்கவே இவர்கள் முயற்சிக்கின்றனர். இதற்கு மக்கள் ஏமாறப்போவதில்லை. தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவித்தவுடன் நாங்கள் எமது வேட்பாளரை உத்தியோகபூர்வமாக அறிவிப்போம். என்றாலும் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட வேண்டும் என நாங்கள் அவரை கேட்டுக்கொள்கின்றோம் என்றார். அதானே, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எந்த இடத்திலும், எந்த நிலையிலும், எந்த மேடையிலும், எந்த ஒளிவாங்கியிலும் தான் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடப் போவதாகவும் இப்படி சுயாதீன பொது வேட்பாளராக போட்டியிடப் போவதாகவும் பொது சின்னத்தில் போட்டியிடப் போவதாகவும் எதையுமே ஜனாதிபதி சொல்லவில்லை. ஆகவேதான் இந்த பாலித்த ரங்கே பண்டார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த செய்தியில் இறுதியிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது, ரணில் விக்ரமசிங்க போட்டியிட வேண்டும் என நாங்கள் அவரை கேட்டுக்கொள்கின்றோம் என்று. அதாவது அவர் இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக அவர் எந்த முடிவும் எடுக்கவில்லை. ஆடுகளத்தின் நிலவரத்தை பார்த்துதான் அவர் முடிவெடுப்பார். சரி, இப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றது. மயிரிழையில் அவர் உயிர் தப்பினார். இப்படி இருக்கும்போது அவருக்கே அந்த நிலை என்றால், அதாவது டொனால்ட் ட்ரம்ப் எத்தனை புலனாய்வு பிரிவுகளின் அறிக்கைகள் கிடைத்திருக்கும், எத்தனை பாதுகாப்பு, பல மடங்கு பாதுகாப்பு. இப்படி இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதற்கு பிறகு எமது நாட்டிலும் தேர்தல் நடக்கப் போகின்றது. எமது நாட்டின் தலைவர்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. ஜனாதிபதி வேட்பாளர்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கின்றது அல்லவா? எனவே ஜனாதிபதியால் விசேட அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம். முன்னாள் ஜனாதிபதிகள் வேட்பாளர்களுக்கு பிரத்யேக பாதுகாப்பு. பிரதி பொலிஸ் மா அதிபர் ஒருவரை நியமிக்க ஜனாதிபதியால் விசேட அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களினதும் முன்னாள் ஜனாதிபதிகளினதும் பிரத்யேக பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்பார்வை செய்வதற்காக குழு ஒன்றை நியமிக்கவும் அத்தகைய சகல பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைப்பதற்கு
பிரதி பொலிஸ் மா அதிபர் ஒருவரை நியமிப்பதற்கும் பரிந்துரைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பென்சில்வேனியா பிராந்தியத்தில் பட்லர் நகரில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரசார கூட்டத்தில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாக்கப்பட்டதை கருத்தில் கொண்டு இலங்கையின் உத்தேச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் தனிப்பட்ட பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஜனாதிபதி தேர்தலில் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னர் அந்த வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் தனிப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்பார்வையிட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தலைமையில் இந்த குழுவை நியமிக்க முன்மொழியப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு படைகளின் பிரதானி, பொலிஸ் மா அதிபர், தேசிய புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மற்றும் சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் தேர்தல்கள் அதே போன்ற ஆகியோரை குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக பரிந்துரைக்க முன்மொழியப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் பணிகள் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் இதன்போது தெளிவுபடுத்தியுள்ளார்கள். தேர்தல் திகதியை அறிவிக்கும் அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைத்து தரப்பினருக்கும் சாதகமான வகையில் வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்கிறது. இது எப்படியோ தேர்தலுக்கான நிதி தயார் நிலையில் இருக்கின்றது, பரிசீலனை செய்யப்படுகின்றது. அது தொடர்பான செலவுகள் தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கை பரிசீலனை செய்யப்பட்டுள்ளது. எனவே தேர்தல்கள் ஆணைக்குழு எப்போது எவ்வளவு தொகையை கேட்கின்றதோ அந்த தொகையை வழங்குவதற்கு திரைசேரி தயாராக இருப்பதாக மஹிந்த சிறிவர்தன தெரிவித்திருக்கின்றார். இந்த லயன் குடியிருப்புகளை கிராமங்களாக மாற்றும் ஜனாதிபதியின் ஒரு தீர்மானம், அந்த தீர்மானத்திற்கு கேபினட் அனுமதி கிடைத்தது. அதற்கு பிறகு இது தொடர்பாக பேசுவதற்காக, இது தொடர்பாக கலந்து ஆலோசிப்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களால் மலையக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், வலிமையாக மலையக பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றால் இரண்டு பக்கத்தில் தான் அமர்ந்திருக்க வேண்டும். ஒரு பக்கம் அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்க்கட்சி தரப்பினரும், இன்னொரு பக்கம் அரசாங்கத்திற்கு சார்பானவர்களும் அமர்ந்திருப்பார்கள். நடுவிலே ஜனாதிபதி அமர்ந்திருப்பார். அரசாங்கத்திற்கு ஆதரவான தரப்பில் 3 பேர் இருந்தார்கள். ஜீவன் தொண்டமான், அதே போன்று வடிவேல் சுரேஷ், அதே போன்று ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார். அரசாங்கத்திற்கு எதிரான பக்கத்திலே மனோ கணேசன் இருந்தார். அதற்கு அடுத்தபடியாக திகாம்பரம் அமர்ந்திருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக வேலுக்குமார் அமர்ந்திருந்தார். அதற்கு அடுத்தபடியாக உதயகுமார் அமர்ந்திருந்தார். இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய 9 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 2 சமூகம் அளிக்கவில்லை. அதில் ஒருவர் உங்களுக்கு தெரியும், ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவர் சமூகம் அளிக்கவில்லை. அதே போன்று ராமேஸ்வரன் அவர்கள், இவர்கள் இருவரும் சமூகம் அளிக்கவில்லை. 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியை சந்தித்த புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று முன்தினம் மலையக கட்சிகளின் தலைவர்களை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போது எடுக்கப்பட்ட படத்தை நாங்கள் பார்க்கலாம். அரசாங்க தரப்புக்கு ஜீவன் தொண்டமானும், அதே போன்று தமிழ் முற்போக்கு கூட்டணி தரப்புக்கு மனோ கணேசனும் தலைமை தாங்கினார்கள். பல விடயங்கள் பேசினார்கள். பேசி வெளியே வந்த பிறகு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். அப்போது ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள், இந்த சந்திப்பில் ஜனாதிபதி உங்களிடம் அவருக்கு ஆதரவு தருமாறு கேட்டாரா என்ற கேள்விக்கு, இல்லை, அவரும் கேட்கவில்லை, நாங்களும் அவருக்கு அவர் கேட்கவும் இல்லை, அதுக்கு கேட்டால் தானே பதில் சொல்வதற்கு, நாங்களும் அது தொடர்பாக அலட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் யாருடன் இருக்கின்றோம், நாங்கள் சஜித் பிரேமதாசோடு இருக்கின்றோம். திகாம்பரம் கொஞ்சம் சிக்கலுக்குள்ளாகியது போன்று பேசினார். எப்படி பேசினார் என்றால், உங்களுக்கு தெரியும், நாங்கள் எப்போதும் உங்களுக்கு தெரியும், நாங்கள் சஜித்தோடு தான் இருக்கிறோம், அது சஜித் மாத்தியாவுக்கும் தெரியும் என்று ஒரு சொல்லிவிட்டார். அதாவது நாளை ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து பேசிய விடயம் சஜித் பிரேமதாசுக்கு எப்படியுமே தெரிய வர போகின்றது, இவர்களை தப்பாக புரிந்து விடுவார்கள் என்ற ஒரு பயத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு வேறு வழியே இல்லை. தனித்து நின்றெல்லாம் போட்டியிடக்கூடிய காலமோ இது அல்ல. ஆகவே அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியோடு தான் நிற்க வேண்டும். சரி, இப்படி இருக்கும்போது லயன் குடியிருப்புகளை கிராமம் என்று கூறி காணி உரிமை கோரிக்கையை குழி தோண்டி புதைக்காதீர், தமிழ் முற்போக்கு கூட்டணி ஜனாதிபதியிடம் நேரடியாக தெரிவித்திருக்கிறாங்க. பெருந்தோட்டங்களில் வாழும் சுமார் 2 லட்சம் குடும்பங்களை தோட்ட நிர்வாகங்களின் நவீன அடிமைத்துவ பிடிகளில் இருந்து அகற்ற வேண்டும் என்பது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் விஞ்ஞாபனத்திலே அடங்கியுள்ள கோரிக்கையாகும். அதை செய்யுங்கள். அதற்கு கொள்கை ரீதியாக
ஆதரவு தருகிறோம். ஆனால் லயன் குடியிருப்புகள் தான் புதிய கிராமங்கள் என்றே நீங்கள் கூற முயல்வதே ஏற்க முடியாது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணி தெரிவித்திருக்கிறது. இனியும் எமது மக்கள் மலை உச்சிகளில் மலை சாதி பழங்குடி மக்கள் போன்று வாழ்வதை ஏற்க முடியாது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியிடம் தெரிவித்திருக்கின்றனர். லயன் குடியிருப்புகளை பெருந்தோட்ட புதிய குடியேற்ற கிராமங்களாக அறிவிக்கும் உத்தேசம் கொண்ட தனது அமைச்சரவை பத்திரம் தொடர்பில் தொடர்கிறது வீரகேசரி பத்திரிகையின் 10ஆம் பக்கத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த அழைப்பை ஏற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தூதுக்குழு சந்தித்து உரையாடிய போது இதன்போது இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் எம்பி, பிரதி தலைவர் பழனி திகாம்பரம், வேலுக்குமார், உதயகுமார் ஆகியோர் அடங்கிய தூதுக்குழுவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது தொடர்பாக கட்சியின் நிலைப்பாட்டை தெரிவிக்கும் எழுத்து மூல ஆவணத்தையும் கையளித்துள்ளது. இப்படி இருக்கும்போது இந்த தோட்ட குடியிருப்புகளை கிராமங்களாக மாற்றும் ஒரு தீர்மானம், இப்போ இந்த தீர்மானத்தின் மூலமாக என்ன நடக்கப் போகின்றது என்றால், இதுவரை தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்காத சில சலுகைகள், அதாவது கிராமங்களுக்கு மட்டுமே அறிவிக்கப்படும் சில சலுகைகள் தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. காரணம், தோட்ட தொழிலாளர்களது அந்த குடியிருப்புகள் அந்த தோட்ட உட்கட்டமைப்புக்கு கீழ்தான் வரும். எனவே கிராமங்கள் என்ற அடிப்படையில் அதற்கான சலுகைகளும் அதற்கான வசதிகளும் கிடைக்காது. ஆகவே தான் ஜனாதிபதி முயற்சிக்கின்றார் இந்த தோட்ட லயன் குடியிருப்புகளை கிராமங்களாக மாற்றுவதற்கு. அப்போது இந்த கிராமங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதிகளும் கிராமங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளும் இவர்களுக்கு கிடைக்கும் என்ற ஜனாதிபதியின் ஒரு முயற்சி. ஆனால் அது அப்படி அல்ல. இப்படி நீங்கள் இந்த விடயத்தை கொண்டு வந்து காணி உரிமையை நீங்கள் குளித்தோண்டி புதைக்க பார்க்கிறீர்கள் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணி சொல்கிறது. இது எப்படியோ ஜீவன் தொண்டமான் வெளியிலே வந்து கூறுகிறார், உள்ளே ஜனாதிபதியிடம் எல்லாம் சரி 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 என்று சொல்லிவிட்டு வெளியிலே வந்து இப்படி ஊடகங்களுக்கு பேசுகின்றார்கள் என்று ஜீவன் தொண்டமான் சொல்கிறார். தோட்டங்களை கிராமங்களாக அங்கீகரிப்பது முக்கியமானது. காணி உரிமத்தை இலகுவாக வழங்க முடியும் அமைச்சர் ஜீவன் தெரிவிக்கிறார். பெருந்தோட்டத்துறையில் புதிய குடியிருப்பு கிராமங்களை அமைக்கும் வேலை திட்டத்தின் மூலம் பெருந்தோட்ட கம்பெனிகளின் கீழ் உள்ள தோட்டங்கள் நேரடியாக அரசாங்க நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரப்படும். இதன் மூலம் அவர்களுக்கு காணி உரிமத்தை வழங்கும் வேலை திட்டம் இலகுவாக முன்னெடுக்க முடியும். காணி உரிமத்தை வழங்கினால் அது மக்களின் ஏனைய பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வினை காண முடியும் என்று நீர் வழங்கல் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவிக்கிறார். அத்தோடு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு 9க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இணக்கம் தெரிவித்திருக்கிறது. முதலாளிமார் சம்மேளனத்திடமிருந்து 1350 ரூபாய் சம்பள அதிகரிப்பை முன்மொழிவு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் இதன் போது தெரிவித்திருக்கின்றார். சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு கடந்த வாரம் 9 பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்திருந்தன. ஆனால் தற்போது அந்த எண்ணிக்கை 9க்கும் மேற்பட்டதாக உயர்வடைந்துள்ளது. பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்திடமிருந்து கடிதம் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. அதில் 1350 சம்பளம் என்ற பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இன்னும் செய்தி இருக்கின்றது. நாங்கள் அந்த செய்தியை விரிவாக பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கின்றார் என்றால் இப்படி அவர்கள் இரு குழுக்களாக பிரிந்திருக்க மாட்டார்கள், ஒரே குழுக்களாக இருப்பார்கள். நாங்கள் எத்தனையோ ஊடக சந்திப்புகளையும் ஜனாதிபதி அவர்களை சந்தித்ததையும் பார்த்திருக்கின்றோம். ஒரே தரப்பிலிருந்து தான் பேசுவார்கள். 2 பக்கம் அமர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவர்கள் தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற விதத்தில் ஒற்றுமையாக செயற்படுகின்றார்கள். ஆனால் இந்த மலையக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி பிரிந்திருப்பதற்கான முக்கிய காரணம், பிரிந்திருந்தால்தான் வாக்குகளை பெற்று வெற்றி பெற முடியும், சேர்ந்திருந்தால் முடியாது. மக்களை பிரித்து அதிலே விளையாட முடியாது. அந்த வாக்காளர்களை பிரிக்க வேண்டுமென்றால் நீங்கள் அங்கு பிரிந்திருக்க வேண்டும். நீங்கள் பிரிந்திருந்தால்தான் எங்களுக்கு 200 வருடமாக எதுவுமே கிடைக்காமல் நாங்கள் தோட்ட தொழிலாளர்கள் அப்படியே அதே நிலையில் இருப்போம். அதற்கு நீங்கள் 2 தரப்பினரும் பிரிந்திருந்து எதுவும் கிடைக்க விடாமல் நீங்கள் தடை கற்களாக தடை பாறைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக புதிய அரசியல் கூட்டணியின் சின்னம் கதிரை.
ஏற்கனவே எங்களுக்கு கதிரை ஞாபகம் இருக்கின்றது. அதற்கு இலங்கை மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். புதிய அரசியல் கூட்டணியின் சின்னம் கதிரை. பொதுஜன பெரமுனவிலிருந்து விலகி சுயாதீனமாக செயற்படும் அரசியல் கூட்டணி உத்தேச தேர்தல்களில் கதிரை சின்னத்தில் பொது கூட்டணி ஒன்றை அமைத்து போட்டியிட உள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட முக்கிய கட்சிகளுடன் இணைந்து இந்த பொது கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதாக அந்த கூட்டணியின் செயற்பாட்டாளர்களான அனுர பிரியதர்ஷினி யாப்பா மற்றும் நிமல் லான்ஸ் ஆகியோர் தெரிவித்தார். கொழும்பிலே நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற நிகழ்வின் போது இது தொடர்பாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எனவே புதிய அரசியல் கூட்டணிக்கு கதிரை அவர்களது சின்னமாக இருக்கின்றது. 25 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது முக்கிய செயற்பாட்டாளர்களாக உள்ளனர். இதை தவிர ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகிய அரசியல் கட்சிகளில் இருந்து பெரும்பாலான உறுப்பினர்கள் இணைய உள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் இவர்கள் இணைவார்கள். அப்போது உறுப்பினர்களின் எண்ணிக்கை 45 தாண்டும் என இதன் போது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எப்படியோ இனி 3-2 பெரும்பான்மை என்ற கதையே கிடையாது போல்தான் இருக்கின்றது. இனி பாராளுமன்றத்திற்கு சட்டம் ஒன்று கொண்டு வந்து, எந்த சட்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை நிறைவேற்றுவதற்கு 3-2 பெரும்பான்மை வேண்டும். 150 பேர் வேண்டும். 225 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 3-2 என்றால் 150 பாராளுமன்ற உறுப்பினர்களது பெரும்பான்மை வேண்டும். இனி பொதுஜன பெரமுனவுக்கு அவ்வாறான பெரும்பான்மை கொண்டு வர முடியாத நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு. 45 பேர் தனியாக செயற்பட போகின்றார்களாம். இப்பொழுது 25 பேர் இருக்கின்றார்கள், இன்னும் 20 பேர் வர இருக்கின்றார்களாம். இதை எப்படியோ பார்ப்போம் எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கப் போகின்றது என்று. இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பரம். நம் நாடு தொடர்கிறது. இந்த நேரத்தில் சந்தர்ப்பத்தை இழந்துவிடக்கூடாது. அகில விராஜ் சொல்கிறார். என்ன சந்தர்ப்பம்? நெருக்கடியில் இருந்து ரணிலால் மட்டுமே நாட்டை மீட்க முடியும் என்கிறார் அகில விராஜ் காரியவசம். அரசியல் தீர்வுகளை பெறுவதற்கு நாட்டில் அதிகமான தலைவர்கள் இருக்கின்றார்கள். அரசியல் தீர்வுகளை பெறுவதற்கு நாட்டில் அதிகமான தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்க முடியுமான ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே என்று அகில விராஜ் காரியவசம் சொல்கிறார். ரைட், ஓகே, பார்க்கலாம். ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை ஆதரிப்போம். நிமல் லன்சா யாப்பா தலைமையிலான அரசியல் கூட்டணி அறிவிப்பு. இலங்கை பொருளாதார ரீதியில் கட்டியெழுப்புவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு யாராலும் இயலாது. பொது வேட்பாளராக உத்தேச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள அவருக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக தெரிவித்த அனுர பிரியதர்ஷினி யாப்பா நிமல் லன்சா தலைமையிலான அரசியல் கூட்டணி ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு அபிவிருத்தி திட்டங்கள் எதுவும் கிடையாத நிலையில் நாட்டை கட்டியெழுப்ப ரணில் விக்ரமசிங்கவுக்கு முடியும். நாட்டை கட்டியெழுப்ப அழிவுக்கு கொண்டு செல்லும் வகையிலேயே செயற்படுவதாகவும், அதாவது ஏனைய தலைவர்கள் நாட்டை அழிவுக்கு கொண்டு செல்லும் வகையில் செயற்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். சரி, இப்படி இருக்கும்போது அது தொடர்பான ஒரு செய்தி, இன்னும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அடுத்த செய்தியை நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த அதாவது 22வது அரசியலமைப்பு என்ற ஒரு திருத்தத்தின் மூலமாக தேர்தலை பிற்போடுவதற்கான திட்டம் தீட்டப்படுகின்றது. 22வது திருத்தம் நிறைவேறினால் 30 நாட்களுக்குள் சர்வஜன வாக்கெடுப்பு. ஜிஎல்பீரி சொல்கிறார். அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை நிறைவேற்ற 3-2 பெரும்பான்மை ஆதரவை பெறுவதுடன் மக்கள் வாக்கெடுப்புக்கும் செல்ல வேண்டும். ஒருவேளை திருத்தம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் 30 நாட்களுக்குள் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல நேரிடும் என பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்திருக்கின்றார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இப்போ சர்வஜன வாக்கெடுப்பும் நடத்தப்படும், அதே போன்று ஜனாதிபதி தேர்தலும் நடத்தப்படும். மக்களை ஒரு குழப்பத்திற்கு ஆளாக்கக்கூடிய விடயங்கள் என்றும் நேற்றைய தினத்திலே அவர் தெரிவித்திருந்தார். இப்படி இருக்கும்போது தேர்தலை பிற்போடும் இறுதி முயற்சியை இந்த 22வது திருத்தம். பெரமுனவின் அதிகமானோருக்கு சுய அறிவு கிடையாது என்கிறார் வாசு. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு ஜனாதிபதியின் இறுதி முயற்சியாகவே அரசியலமைப்பின் 22வது திருத்தம் காணப்படுகின்றது. ராஜபக்சர்கள் எந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்கு உண்மையாக இருக்கின்றார்கள் என்பதை இம்முறை விளங்கிக் கொள்ள முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவிக்கின்றார் என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கின்றது. அடுத்ததாக மற்றொரு செய்தி வெளியாகின்றது. கொழும்பு
இல்டனை உரித்தாக்கும் மெல்வா. அரசுக்கு சொந்தமான கொழும்பு இல்டனின் பங்குகளை கொள்முதல் செய்து அதனை உரித்தாக்கிக் கொள்வதற்கான மெல்வா நிறுவனத்தின் முன்மொழிவுக்கு நிதியமைச்சு சாதகமான முறையில் பதிலளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இல்டன் உங்களுக்கு தெரியும், கொழும்பு இல்டன் அதன் பங்குகளை மெல்வா நிறுவனம் பெறுவதற்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது நான் அடிக்கடி இந்த நம் நாடு நிகழ்ச்சியில் சொல்வது, வேகத்தை குறைத்து சாரதிகள் வாகனத்தை செலுத்துங்கள், அதுவும் இரவு நேரங்களில் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்று அப்படி அடிக்கடி சொல்லியும் கூட இரு சொகுசு பஸ்கள் மோதி கோர விபத்து, சாரதி பலி, 3 காயம். மெல்சிரிபுர பகுதியில் சம்பவம். குருநாகல தம்புள்ள பிரதான வீதியின் மெல்சிரிபுர பகுதியில் நேற்று புதன்கிழமை அதிகாலை கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த அதிசொகுசு பஸ் எதிர் திசையில் மட்டக்களப்பில் இருந்து வந்த மற்றொரு அதிசொகுசு பஸ்ஸுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 7 பேர் காயமடைந்தனர். தான் இந்த சில நேரங்களில் இந்த இரவு பஸ் ஓடுற சாரதிகள் பகல் நேரத்தில் அவர்கள் நித்திரை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இவர்கள் நித்திரை செய்வார்கள், ஆனால் வேகம் அதிகமாக இருக்கும், அதிக வேகத்தில் வருவார்கள். இப்படிதான் அதிக வேகத்தில் வரும்போது உயிரையும் பறிகொடுக்க வேண்டி வரும். டயானா கமகே முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பதவியிலிருந்தும் பாராளுமன்ற உறுப்புரிமையிலிருந்தும் அண்மையில் தூக்கப்பட்டார். ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிரான மனுவை மீள பெற்றார் டயானா. தம்மை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நீக்குவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை வலுவிளக்க செய்யுமாறு கோரி தாக்கல் செய்த மனுவை மீளப் பெறுவதாக முன்னாள் இராஜாங்க அமைச்சர் டயானா கமகே உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். ஏற்கனவே சொன்னாங்க, இல்லை நான் பெற மாட்டேன் என்று சொன்னாங்க. இப்போ சொல்லியிருக்கிறாங்க, இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நான் மீளப் பெறுகின்றேன் என்று. 19 வயதுக்கு உட்பட்ட இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் தற்போது வரைக்கும், அதாவது நேற்று நிஹால் தல்துவ தெரிவிக்கின்றார் போலீஸ் ஊடக பேச்சாளர், தற்போது வரைக்கும் இவர் போதைப் பொருளுடன் தொடர்புடையவரா என்ற தகவல் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இவர் தொடர்பான இன்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அந்த அம்பலாங்கோட பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அந்த சிறு துறைமுகத்திலே யார் யாருக்கு இவ்வளவு வருமானம் கிடைக்கின்றது என்று துபாயிலிருந்து கப்பம் பெறும் ஒரு நபருக்கு இவர் செய்திகளை வழங்கினாராம், தகவல்களை வழங்கினாராம் என்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது இருக்கிறது. இது எப்படியோ 19 வயதுக்கு உட்பட்ட இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் சுட்டு கொலை. அம்பலாங்கோட பகுதியில் நேற்று முன்தினம் இரவு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர் 19 வயதுக்கு உட்பட்ட இலங்கை கிரிக்கெட் அணிக்கு 2022ஆம் ஆண்டு தலைவராக செயற்பட்ட தம்மிக்கு நிரோஷன் என்பவர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிஹால் தல்துவ தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் துபாயிலிருந்து வந்தவர் இன்றைய தினம் துபாய்க்கு செல்ல இருந்திருக்கிறார் மீண்டும். ஆனால் அதற்குள் அவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். சுகாதாரத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்திரன யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருக்கின்றார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே இந்த சுகாதாரத்துறை சம்பந்தமான பல சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் அவரது விஜயம் அமைந்திருக்கின்றது. யாழ் வைத்தியசாலையில் எண்பு மச்சை சத்திர சிகிச்சை நிலையம் திறந்து வைப்பு, குருதிமாற்று சிகிச்சை உபகரணமும் அமைச்சரால் கையளிப்பு. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட எண்பு மச்சை மாற்று சத்திர சிகிச்சை நிலையம் நேற்று புதன்கிழமை சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரனவால் சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது வைத்தியசாலை விடுதிகள், சத்திர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் போதனா வைத்தியசாலையின் அரும்பொருட் காட்சியகத்தையும் அமைச்சர் பார்வையிட்டார் என்ற செய்தி தொடர்கின்றது. அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், ஒரு பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம் இந்த சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பாகவும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பாகவும் இந்த காலகட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும், அவர் ஒரு பேசும் பொருளாகவும் அவரது விடயங்கள் ஒரு பேசும் பொருளாகவும் மாறியிருக்கும் நிலையில் அமைச்சர் சொல்லிட்டார், தற்போது இருக்கக்கூடிய பதில் அத்தியட்சகரான ரஜு அவர்களே தொடர்ந்தும் இருப்பார். தற்போதுள்ளவரே பதில் வைத்திய அத்தியட்சகர். சாவகச்சேரி வைத்தியசாலை குறித்து சுகாதார அமைச்சர், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் தற்போதுள்ளவரே என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களில் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சுகாதார அமைச்சர் இதனை தெரிவித்தார். சாவகச்சேரி வைத்தியசாலையில் தற்பொழுது நியமனம் பெற்று கடமையில் இருக்கும் அதிகாரியே வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்திய அத்தியட்சகர் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார்.
இந்த நிலையில் இந்த அத்தியட்சகர் அல்லது இந்த அட்மின் பதவியே வேண்டாம் என்று ராமநாதன் அர்ச்சுனா தனது முகப்புத்தக பதிவில் பதிவிட்டுள்ளார். இப்படி இருக்கும்போது அவர் அவ்வாறு விரக்தி நிலையில் தனது பதிவேற்றிருக்கின்றார். சரி, தோட்ட தொழிலாளர்கள் விடயத்திற்கு வருவோம். 1350 ரூபாய் சம்பளத்தை தருவதாக முதலாளிமார் சம்மேளனம் கூறியிருக்கின்றது. செந்தில் தொண்டமான் இதற்கு என்ன சொல்கின்றார்? முதலாளிமார் சம்மேளனத்தின் 1350 ரூபாய் முன்மொழிவை ஏற்றுக்கொள்ள முடியாது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் தொழிற்சங்கங்கள் முன்வைத்துள்ள 1700 ரூபாய் சம்பளத்துக்கு பதிலாக 1350 ரூபாய் சம்பளத்தை வழங்குவதாக எழுத்து மூலம் நேற்று முன்தினம் உறுதியளித்த முதலாளிமார் சம்மேளனத்தின் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதெல்லாம் முடியாது ஐயா, அதெல்லாம் முடியாது என்று தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி, எதிர்க்கட்சி தலைவர் இப்படி எல்லாம் ஒரு மேடைகள் வைத்து சொல்கிறாங்க, இலங்கை டிஜிட்டலில் முன்னேற வேண்டும், மாணவர்கள் டிஜிட்டலை தெரிந்திருக்க வேண்டும், மாணவர்களுக்கு ஸ்மார்ட் வகுப்பறைகள் வழங்க வேண்டும், மாணவர்கள் ஆங்கில அறிவு மாணவர்களுக்கு இருக்க வேண்டும், கண்டிப்பாக ஆங்கில அறிவு மாணவர்களுக்கு இருக்க வேண்டும். அது இல்லாமல் எங்கே கொழும்புக்கும் இல்லை நல்ல முன்னேற்றகரமான நகரங்களுக்கு மட்டுமா, மலையகத்திற்கு இல்லையா? செய்தியை பாருங்கள். ஆங்கில பாடத்திற்கு ஆசிரியரை நியமியுங்கள். அம்பேவல சரஸ்வதி வித்யாலய மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். பதுளை மாவட்டத்தின் வெளிமட கல்வி வலயத்திற்கு உட்பட்ட வோர்விக் அம்பேவல சரஸ்வதி தமிழ் வித்யாலயத்திற்கு ஆங்கில பாடத்திற்கான ஆசிரியரை நியமிக்குமாறு வலியுறுத்தி பாடசாலை மாணவர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் நேற்று காலை 8 மணி அளவில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றார்கள். சரியா? ஆங்கில பாட ஆசிரியர்கள் அவர்களுக்கும் வேண்டும், அவர்களும் படிக்கணும், அவர்களும் இந்த நாட்டிலே சமூகத்திலே நல்ல பிரஜைகளாகவும் அறிவு சார்ந்த பிரஜைகளாகவும் அறிவுள்ள புத்திஜீவிகளாகவும் வர வேண்டும். சரி, இப்படி இருக்கும்போது இன்று வியாழக்கிழமை என்றால் உங்களுக்கு தெரியும், விடிவெள்ளி பத்திரிகை இன்று வெளியாகக்கூடிய நாள். எனவே இன்றும் விடிவெள்ளி பத்திரிகை வெளியாகி இருக்கின்றது. அதன் வெளியாகிய தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். வாபிசம் தொடர்பில் பிழையான புரிதலுடன் நீதி அமைச்சர் பேசுகிறார். ISISக்கும் இஸ்லாத்துக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பது குறித்து விளக்கமளித்திருக்கிறோம் என்கிறது உலமா சபை. வாபிசம் தொடர்பாக பிழையான புரிதலுடன் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச பேசுவதாக அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் ISIS அமைப்புக்கும் இஸ்லாத்துக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பது தொடர்பில் தாம் ஏற்கனவே நீதியமைச்சருக்கு விளக்கமளித்திருக்கின்றோம் என்றும் ஜமியத்துல் உலமா தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இப்படி இருக்கும்போது அலுத்கம பேருவல வன்முறைகள் அடிப்படை உரிமை மீறல் மனு மீதான விசாரணை அக்டோபரில். அலுத்கம வர்த்தக நகரை மையப்படுத்தி அலுத்கம பேருவல உள்ளிட்ட போலீஸ் பிரிவுகளில் பதிவான இனவாத வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் கடந்த 2014ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் இலக்கங்கள் இருக்கின்றது. ஆகிய 5 அடிப்படை உரிமை மீறல் மனுக்களின் மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் அக்டோபர் 22ஆம் தேதி இடம்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படி இருக்கும்போது இந்த இஜாப் அணிந்த மாணவிகளது பெறுபருக்கு நடந்தது என்ன, அந்த செய்தியும் வெளியாகின்றது. இஜாப் அணிந்த 13 அதிபர்களின் பெறுபர்கள் இடைநிறுத்தம் நாளை மீளவும் விசாரணை செய்யவும் மனித உரிமைகள் ஆணைக்குழு. இஜாப் அணிந்து வினைத்திறன் காண்தடை தாண்டல் பரீட்சைக்கு தோற்றியமைக்காக மேல் மாகாணத்தில் 13 முஸ்லிம் அதிபர்களின் பெறுபர்கள் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விடயம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு பாதிக்கப்பட்ட அதிபர்கள் செய்த முறைப்பாடு மீது நாளை மீண்டும் விசாரணை நடத்தப்பட உள்ளது. இப்படி இருக்கும்போது இன்றைய தினகரன் பத்திரிகைக்கு செல்கின்றோம். தினகரன் பத்திரிகையிலே இப்படி ஒரு செய்தி வெளியாகின்றது. மேல் மாகாணத்திலே கொழும்பிலே குறிப்பாக இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் தொடர் மாடிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்பாளர்களுக்கான வீட்டு உரிமம் வழங்குதல் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. மேல் மாகாணத்தை 50 லட்சம் மக்கள் வாழும் பாரிய நகராக்க திட்டம் கிராமம் நகரம் மலையகத்தை உள்ளடக்கிய வகையில் முழு உரிமையுள்ள காணி வீட்டு உரிமைகள் வழங்கப்படும். புரட்சிகரமான வேலை திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. நேற்று சுகத்தாச உள்ளரங்கில் அந்த நிகழ்வு இடம்பெற்றது. அந்த நிகழ்வில் எடுக்கப்பட்ட புகைப்படமும் இன்றைய தினகரன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாக இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது இந்த கொவ்வள ஊடாக பயணிக்கும் பலர்
அமைச்சர், அதாவது போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன அவர்களது தாயை, அவரை பெற்ற தாயை ஞாபகப்படுத்துகின்றார்களாம். அவர் இறந்து போன அவரது தாயை ஞாபகப்படுத்துகிறார்களாம். இதை அவர் கொரியா நாட்டிடம் கூறியிருக்கின்றார். நேற்று அவர் சொல்கின்றார், எனது தாயை ஞாபகப்படுத்துகிறார்கள், இறந்து போன எனது தாயை. ஆகவே கொரியா நாட்டிடம் இதை கூறினேன், அவர்கள் காட்டி தந்தார்கள். கொவ்வள மேம்பாலம் மக்கள் வசம் கையளிப்பு. ஒரண கொழும்பு பிரதான வீதிக்கு மேல் கொவ்வள சந்தியில் நிர்மாணிக்கப்பட்ட மேம்பாலம் நேற்று காலை பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. பிரதமர் தினேஷ் குணவர்தன இப்பாலத்தை திறந்து வைத்தார். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தனவின் அழைப்பின் பேரில் இதில் கலந்து கொண்ட பிரதமர் இப்பாலத்தை திறந்து வைத்தார். வெளிநாட்டு கடன் மற்றும் மறுசீரமைப்பின் நற்செய்தியாகவே இந்த கொவ்வள மேம்பாலம் மக்கள் வசம் கையளிக்கப்பட்டுள்ளது. இப்படி இருக்கும்போது இன்றும் ஏராளமான செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்தோம். சில தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக சிங்கள பத்திரிகை செய்திகளை எங்களால் பெற முடியவில்லை. இருப்பினும் நாளைய தினம் சிங்கள பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் இன்றும் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சிக்கு தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.